மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பான ஒரு மாதமாக அமைய போகுது. இருந்தாலுமே சில விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கிறது அவசியம். இந்த மீன ராசிக்காரங்க இந்த மாதத்தில் பெறப்போகும் நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறதையுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த மீன ராசி அன்பர்கள். மீனம் ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது: பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி அப்படின்னு. இந்த குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட இவங்க திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை மேற்கொள்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் அனைத்தும் விலகி நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் எல்லோரும் செஞ்சுக்கலாம். குரு பகவானை அதிபதியாக கொண்ட இந்த மீனராசிக்காரங்களோட குணத்தின்படி இவங்க எந்த ஒரு செயலையுமே கடினம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே அந்த விஷயத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அதை சரியாகவும் நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதுல முழு கவனத்தோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. புத்தி கூர்மையாக இருக்கும். இவங்களோட ஒவ்வொரு செயலுமே எல்லா செயலுமே ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்த மீனராசியை சேர்ந்த நீங்கள் அன்பும் பொறுமையும் கலந்து காணப்படுவீங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் இயற்கையை விரும்பக்கூடியவங்களாகவும் உங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள அதை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. உங்ககிட்ட நிறைய நற்குணங்கள் இருக்கும். ரகசியம் யாருக்குமே தெரியாது. மற்றவங்களோட ரகசியத்தையுமே நீங்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த ரொம்பவும் மகிழ்ச்சி நிறைந்த இடமா வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. நல்ல மனப்பக்குவத்தோடையும் எல்லோரையுமே நண்பராக்கி கொள்ளும் மனப்பான்மையும் இருக்கும். ரொம்பவுமே புத்திசாலிகளாக இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சிறப்பான மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன, அது பற்றின தகவலை தான் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவும் ஒரு சிறப்பான மாதமாக அமைய போகுதுங்க. இருந்தாலுமே ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சில நல்ல பயன்களும் இருக்குது. அதையும் பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சூரிய பகவான். இவர் 11ஆம் இடத்துல அமர்வதாலும் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலும் நீங்கள் பெருமையாக புகழோடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுறதும் நல்லதாக இருக்கும். வீட்டிற்குள்ள சுப செய்திகள், சுப காரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும். இதுவரைக்கும் வணங்கி வந்த கடவுளோட தெய்வத்தின் அருளாலையும் நீங்கள் சிறப்பான பலனை பெறுவீங்க. நிறைய பேருக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது இயற்கை வரம் கொடுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். சூரிய பகவான் அந்த அளவுக்கு நல்ல பலனை உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் காசு பணம் தொடர்பாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்துடும். யாரையெல்லாம் நம்ப முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்களோ அவங்க மூலியமாகவே உங்களுக்கு நல்லது நடக்கும் யோகம் இந்த மாதம் உண்டாகும். அது மட்டும் இல்லைங்க, மனதளவில் நிறைய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும். நிறைய விஷயத்தை உங்களோட பாதையிலேயே நீங்கள் சென்று உங்களோட லட்சியத்தை அடைவீங்க. இளம் பிள்ளைகள் நல்லா படிப்பீங்க. நல்ல தெளிவாக யோசிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. 5ஆம் இடத்தை சூரியன் பார்க்கறது, அதாவது புதனும் சூரியனும் இணைஞ்சு பார்க்குறாங்க. இதன் மூலம் பள்ளி பயிலும் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், உயர்கல்வி கற்க சென்றவர்களுக்குமே ஒரு அனுகூலம் உண்டாகும். ஆசிரியர்களுக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அனுகூலத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அனைத்து விதத்திலையுமே வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பிள்ளைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக தொல்லை செஞ்சுட்டு இருந்த வியாதிகளுமே குணமடையும். சில குடும்பத்தில் சுப காரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 11ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்குமே 2 கிரகங்களுமே அமர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் போன்ற சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இந்த மாதம் அமையும். நீங்கள் உழைப்பில் வெற்றி பெறுவீங்க. கணவன் மனைவி குடும்ப உறவுகளுக்கிடையே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நீண்ட நாளாக பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதிகள் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடுகளில் தொழிலுக்காக பிரிந்து சென்ற குடும்பங்கள் உங்களோட நாடு திரும்பி வந்து ஒன்று சேரும் வாய்ப்பும் அமையும். பணம் மட்டுமே வாழ்க்கையில் அப்படிங்கிறத நீங்கள் உணரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது.
வயதான மீன ராசிக்காரர்களுக்கு முழங்கால் வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள், தோல் அலர்ஜி, மன அழுத்தங்கள் போன்றவை வர வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். ஒரு பக்கம் 7.5 சனி வேறு நடந்துட்டு இருக்குதுங்க. 30 வயதுக்கு மேற்பட்டவங்க உங்களுக்கு வந்துட்டு பெரிய ஆபத்து எதுவும் வராது. நீங்கள் செய்கிற தொழிலையுமே நல்ல ஒரு லாபம் இருக்கும். உங்களோட ஒவ்வொரு முயற்சியுமே சிறப்பானதாக இருக்கும். சிவபெருமானை வழிபட்டுட்டு ஒவ்வொரு முயற்சியுமே நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. கட்டாயம் நல்லது நடக்கும். நல்ல லாபத்தையும் பெறுவீங்க. சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில் வேலை செய்கிறவங்களுக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு. மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உண்டாகும். உங்களோட ராசியில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பை பெற போகிறீங்க. குரு பகவான் ராசிநாதனாக இருந்தாலுமே 9ஆம் இடத்தை உங்களுக்கு பார்க்கறதுனால பண பிரச்சனை எதுவுமே வராதுங்க. ஆனாலும் உங்களோட வார்த்தைகளில் கனிவு இருக்கணுங்க. உங்களோட செயல்கள்லையுமே கனிவு இருக்கணும். யார் ஒருத்தரையும் தேவையில்லாமல் சொல்கிறது, பேசுறது, மற்றவங்களை பற்றி மற்றவங்க கிட்ட புறம் சொல்கிறது, இது எல்லாமே நீங்கள் தவிர்க்கணும். இதன் மூலிமா நிறைய பிரச்சனை வரக்கூடுங்க. வார்த்தைகளில் கவனமும் தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறதுமே ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ராசிநாதனாக இருந்து 9ஆம் இடக்கிறத பார்க்கறதுனால பண பிரச்சனை எதுலேயும் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் எரிபொருள் தொழில், ஏஜென்சி, டிரான்ஸ்போர்ட் போன்ற தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை போக்கு இருக்கும். 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும் பொழுது நல்ல தொழில் தொடங்கும் வாய்ப்புமே அமையும். பள்ளி, புத்தகம், பிரிண்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு மீனம் ராசியில் பிறந்திருந்தீங்களா, ஒரு நம்பிக்கை தரும் காலகட்டம் தாங்க இது. ஏன்னா நீங்கள் உங்களோட தொழிலை எப்படிலாம் மேம்பாடு செய்யணும், எப்படிலாம் வளர்ச்சியடை செய்யணும்னு நினச்சிங்களோ அந்த வளர்ச்சியை நீங்கள் கண்கூட காணக்கூடிய காலம் இது. மேலும் ஒவ்வொரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே நீங்கள் சிவபெருமான் ஆலயம் சென்று வழிபட்டு வருவது நல்ல ஒரு பலனை தரும். மீனராசி அன்பர்களுக்கு ஒரு ஏற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அவ்வப்போது சோம்பேறித்தனம் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் உங்களோட செயல்களில் கவனமாக இருக்கணும். எப்படின்னா கிரகநிலைகள் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருக்கும். ஆனால் ஏதாவது தடம் வரும் இல்லையா, அந்த தடை தாங்க இந்த சோம்பேறித்தனம். நீங்கள் ஏதாவது செய்யலை நல்லா சிறப்பாக செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப அப்படியே சோம்பேறியாத்தனமாக இருக்கும். அது எல்லாமே உங்களோட முயற்சிகளால் முறியடிச்சிட்டு வெற்றி பாதையை நோக்கி செல்லணும். 6ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதியில் புதனோட 11ஆம் வீட்டில் பயிற்சியாகும் பொழுது உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெறும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையுமே சிறப்பான பலனை பெறுவீங்க. 7ஆவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் கிரகத்தின் பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனாலையும் உங்களோட வணிக கூட்டாளிகளுக்கு இடையே அவ்வப்போது சண்டைகள் மற்றும் இணக்கமின்மை ஏற்படலாம். அதனால கவனமாக உங்களோட செயல்களை நீங்கள் செய்யணும். இந்த 2 கிரகங்களோட பார்வையுமே மாத தொடக்கத்தில் உங்களோட 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கல்வித்துறையில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க. நன்றாக படிக்கக்கூடிய வாய்ப்பை மாணவர்கள் பெறுவீங்க. இந்த மாதம் முழுவதுமே 4ஆவது வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கார். இது வீட்டின் அமைதியை ஒரு சூழ்நிலையில் உருவாக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க ஏதாவது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோடைய ஒத்துழைப்புமே உங்களுக்கு இந்த சமயம் தேவைப்படுது. அதனால தாங்க 2ஆவது வீட்டின் மீது ஒரு கண் வைத்திருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே குடும்ப உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் வரக்கூடிய நிலைகளில் தெளிவை உண்டாக்கி கொடுக்கும். இருந்தாலுமே குடும்பத்தில் ஏதாவது சொத்து வாங்கும் சூழ்நிலை இருந்தால் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சூரியன் மற்றும் புதனின் புதாத்திய யோகம் உங்களோட ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தையும் ஞானத்தையுமே கொடுக்கும். 2 கிரகங்களின் பார்வையும் 5ஆம் வீட்டின் விழும். இது 5ஆம் வீட்டில் உள்ள காதல் உறவுகளை வலுப்படுத்தும். உங்களோட ராசியில் ராகுவின் உச்சமான சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால காதல் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து உங்களோட காதல் உறவுகளில் முன்னேற்றம் இருக்கும். உங்களோட நிதி நிலையை பார்த்தால் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களோட செலவு விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக தாங்க இருக்கும். ஏன்னா
தொழில் சிறப்பாக இருக்கும், வியாபாரமும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு செயலையுமே கவனமாக செயல்படுத்தும் பொழுது வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனாலும் அதே சமயம் செலவுகளும் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால செலவு விஷயத்தில் கட்டாயம் நீங்கள் கவனத்தை கையாளணும். இல்லைன்னா கடன் வாங்கி நீங்கள் தொழிலை மேம்படுத்துவது மாதிரியான பிரச்சனை வரக்கூடுங்கிறதுனால தான் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மேலே உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே.